கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாதத்தின் 2ஆம் நாளையும் கூட காண கர்த்தர் பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய மட்டில்லா நன்மைகளுக்காக, கிருபைக்காக, தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நம்மோடு பேசுகிற வார்த்தை எவ்வளவு மகிமையான வார்த்தை! கர்த்தர் நம்மை கண்காணிக்கிறவர் ஆனபடியினால்தான் இப்பேற்பட்ட வார்த்தைகளை சொல்லி நம் இருதயத்தை அவர் தேற்றுகிறார், சந்தோஷப்படுத்துகிறார், மகிமைப்படுத்துகிறார். அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் ஒருபொழுதும் கைவிடாதபடி, அவரை விட்டு நாம் விலகிடாதபடி, எப்பொழுதும் அவர் பாதப்படியிலே நாம் நிலைத்திருப்போம். உலக சம்பந்தமான மக்கள் ஏதோ ஒரு தாய் தகப்பன் பிள்ளைகளை விட்டு இழந்து போனாலும், பிள்ளைகளை விட்டு தாய் தகப்பன் இழந்து போனாலும், சகோதரர்கள் இழந்து போனாலும், மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், பயப்படாதம்மா, நான் உன்னோடு கூட இருக்கிற தேவைகளெல்லாம் நான் தான் பார்த்துக்குவேன் அப்படின்னெல்லாம் சொல்லி ஒரு இருதயத்தை ஆறுதல் படுத்துவார்கள். ஆனால் அவர்கள் பார்த்து கொள்வார்களா என்ன? அன்னைக்கு சொன்னாங்களே அந்த வார்த்தையோடு சரி, அதோடு அவர்கள் மறந்து விடுவார்கள். ஆனால் நம்மை உருவாக்கின, நம்மை படைத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட தெய்வம் அல்ல. அவர் சொன்னதை செய்யவே அவருடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் வல்லமையுள்ள வார்த்தைகள், கிருபை நிறைந்த வார்த்தைகள், சத்தியமுள்ள வார்த்தைகள். அவர் சொன்னபடியே உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட எப்பொழுதும் அவர் நிலைத்திருப்பார். நம்முடைய வியாதியிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய பொல்லாத மனிதர்களிலிருந்து நம்மளை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனாக அவர் நம் வாழ்க்கையிலே கடந்து வருவார். ஆகையாலே அவரை நம்பி வாழுங்கள், அவரை நம்பி ஜீவியுங்கள். மனுஷனை ஒரு பொழுதும் நாம் நம்பக்கூடாது என்று இந்த வார்த்தை நம்மளை உறுதிப்படுத்துகிறது. மனுஷனுடைய நினைவுகள் வேறே, தேவனுடைய நினைவுகள் வேறே. அவனுடைய நினைவுகள் எல்லாம் மறந்து போகிற நினைவுகளாக மனிதனுடைய நினைவுகள் காணப்படும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைவுகளும் நித்தியமாய் சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய வார்த்தைகளாக, நினைவுகளாக நிலைத்திருக்கக்கூடியதாய் இருக்கும். ஆகையாலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கிறிஸ்துவின் நாமத்தை நம்பி வாழ்கிற உங்களை ஒரு பொழுதும் கர்த்தர் நம் அனைவரையும் அவர் கைவிட மாட்டார். இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. அவருடைய மகிமுள்ள கரம் அவர்களை தாங்கிக் கொள்ளட்டும். அவருடைய வல்லமுள்ள கரம் அவர்களை வழிநடத்தட்டும். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லாதபடியினாலே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாமும் பிரவேசிக்க, முடிவில்லாத அந்த ராஜ்யத்துக்குள்ளே நாம் நிலைத்திருக்க கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்து கொள்வாராக. அவருடைய மகிமையின் கரங்களினாலே நாம் அனைவரும் ஏந்தப்பட்டிருக்கிறோம். ஆகையாலே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்க என்றும் நிலைத்திருப்போம். அவருடைய வல்லமுள்ள கரங்களினாலே அவர் நம்மை ஏந்தி கொண்டிருக்கிறபடியினாலே எல்லாவற்றையும் அவருடைய பாதப்படையிலே வைத்து வேண்டிக் கொள்வோம். நம்முடைய நினைவுகளின் பிரகாரம் கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவருடைய சித்தம் எப்படி இருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேறும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய சித்தம் இல்லாமல் எச்செயலையும் செய்ய முடியாது. அவர் சித்தம்தான் நம்ம வாழ்க்கையிலே செயல்படும். கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையின் விசுவாசத்தோடு வாழ்நாட்களை கடந்து வரும். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.